சுவாமி சுவாமி என்னவா சுவாமி 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 கண்ணை சாவித்திரி என்று சொல்லுங்கள் சுவாமி. சுவாமி ஏன் இவ்வளவு மௌனமாக இருக்கிறீர்கள் சுவாமி? சுவாமி கண் விழித்து என்னை பாருங்கள் சுவாமி. சாவித்திரி என்று சொல்லுங்கள் சுவாமி. சுவாமி என்னவாயிற்று சுவாமி? என்னால் தாங்க முடியவில்லை சுவாமி. சுவாமி சுவாமி உற்றார் உணவில் எத்தனை பேர் இருந்தாலும் யாரும் எனக்கு வேண்டாம், நீங்கள் மட்டும் போதும் என்று உங்களோடு வந்தேனே. இப்படி உங்களுக்கு எப்படி மனம் வந்தது சுவாமி? நியாயமாமோ சாவித்திரி, நீ உயிரோடு இருக்கும் வரை உனக்கு துணையாக நான் இருப்பேன் என்று சொன்னேன். என்னை மறந்து இப்படி வந்தது? உங்களையே நம்பி இருக்கும் என்னை மறந்து விட்டு இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாவதற்கு என்ன பாவம் செய்தேன்? தெய்வத்தை நினைத்தே தேர் என்று
பராசக்தி, ஏனம்மா இப்படி ஒரு நிலைமைக்கு என்னை ஆளாகி விட்டாயே? உலகத்தில் உள்ள எல்லா பெண்களையும் போல வாழும் பாக்கியம் எனக்கு இல்லையா? என் கணவனோடு சேர்ந்து வாழும் வாழ்க்கை எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன் தாயே, நீ மட்டும் உன் கணவனோடு உன் பிள்ளைகளோடு எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். உன்னை தெய்வம் என்று நினைத்தே நான் பூஜை செய்தேன். ஆனால் உண்மையிலே நீ தெய்வம் இல்லை, தெய்வமே இல்லை. நீ வெறும் கல்லாகத்தான் இருக்கிறாய். இல்லை என்றால் என் வாழ்க்கையை காப்பாற்றி என் கணவரோடு என்னை வாழ வைத்திருப்பாய். இனிமேல் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் என்னை பார்த்தால் என்ன சொல்வார்கள் தெரியுமா? விதவை வருகிறாள், விதவை வருகிறாள் என்று என்னை ஏளனமாக பேசுவார்களே. எப்படி எல்லா விஷயங்களுக்கும் நான் செல்ல முடியும் தாய்? என்னால் இது தாங்கவே முடியவில்லையே அம்மா. இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தருவதற்கு என் உயிரையும் என் கணவரோடு சேர்ந்து நீ என்னை எடுத்திருக்கலாம். பொன்னான வாழ்வு மண்ணாகி போமா, துயரும் நிலைதானா, வாழ்வும் பழிதானா. மாமுனிவர் சொன்னதை போல் நல்ல வழியில் தானே விரதத்தை பூர்த்தி செய்தேன். அதில் ஏதாவது குறை இருந்தால் அந்த குறையை எனக்கு நீ சுட்டி காண்பித்திருக்கலாமே. இந்த இளம் வயதிலே என் கணவரை விட்டு பிரிந்து என்னை தனிமையாக்கி விட்டாய் தாயே. இந்த உலகத்தில் வேறு யாரையும் எனக்கு தெரியாது, வேறு யாரோடும் நான் சேர்ந்து வாழவும் முடியாது. என் கணவரை மட்டும்தானே இந்த உலகத்தில் நான் நம்பி இருந்தேன். அவர் இல்லாத இந்த உலகத்தில் நான் இருந்து பிரயோஜனமே இல்லையே தாயே. என்னை மட்டும் ஏனம்மா இப்படி ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி விட்டாயே. என் கணவர் இல்லாத உலகத்தில் நான் வாழ்வதற்கு ஆசைப்படவே இல்லை. இருந்தாலும் உன்னுடைய தயவு எனக்கு இருக்கும் என்று நினைக்கின்றேன் தாயே. நீதான் என் கணவரோடு என்னை சேர்த்து வைக்க வேண்டும். இருந்தாலும் இப்படி நான் புலம்ப வேண்டும் என்ற அவசியம் எனக்கு ஏன் இருக்கிறது தாயே பராசக்தி? நான் இருந்த விரதம் உண்மையானதாக இருந்தால் இந்த இடத்தில் என் கணவனின் உயிரை யார் பற்றி சென்றார்களோ அவர் என் கண்களுக்கு தெரியும்படி நீதான் எனக்கு அருள் புரிய வேண்டும் தாயே. உன்னை செய்கிறேன், உன்னையே வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அவரை என் கண்களுக்கு நீ காட்டி ஆக வேண்டும். திவ்ய புருஷர் நீர் யார்? Thank you.
என் கண்களுக்கு முன்னால் இப்பொழுது நின்று கொண்டிருந்தார். திடீரென்று மறைந்து விட்டார். தாயே பராசக்தி, உன்னுடைய கருணை எனக்கு இருக்கிறதம்மா. அதனால்தான் என் வாழ்க்கையில் இன்னும் நான் செய்யக்கூடிய கடமைகள் இருக்கிறது என்று எனக்கு சுட்டி காண்பித்திருக்கிறாய். உன் கருணையே கருணை, எப்பொழுதும் நான் இதை மறக்க மாட்டேன். இருந்தாலும் என் கணவனின் உயிரை பற்றியவர் என் கண்களுக்கு தெரிய வைத்த நீ, என் கணவனின் உயிரை நான் திரும்ப பெற வேண்டும். நீதான் எனக்கு அருள் புரிய வேண்டும் தாயே. இப்பொழுது அவரை பின்தொடரப் போகிறேன். அதற்கு முன்னால் ஆகாயவாணி பூமாதேவி மார்களை நான் திரும்பி வரும் வரை என் கணவனின் உடலுக்கு எந்த ஒரு பங்கமும் இல்லாமல் பத்திரமாக பாதுகாத்து தர வேண்டும். இது உங்கள் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன். முக்காலமும் சத்தியம், சத்தியம், சத்தியம். எத்தனையோ ஜீவராசிகளை கவர்ந்திருக்கிறேன். அவர்களுக்கெல்லாம் என் உருவம் தென்படாது. ஆனால் எனது உருவத்தை இந்த சாவித்திரி பார்த்து விட்டாளே. சுவாமி, என்னை மன்னிக்க வேண்டும். தாங்களை பின்தொடர்வதற்கான காரணம் இதுதான். என் கணவர் உயிரை தாங்கள் கொண்டு வந்து விட்டீர்கள். என் கணவர் இல்லாத உலகத்தில் வாழ்வதற்கு எனக்கு விருப்பமில்லை. அதனால் என் கணவரோடு என்னையும் சேர்த்து வைத்து விடுங்கள். கணவனே தெய்வம் என்றும் காரியே, உனக்கு ஆயுள் இன்னும் முடியவில்லை. அந்த நான்முகத்தேவரால் வரையப்பட்ட லிவிங்படியே உனது கணவனுடைய உயிரை நான் பறித்துக் கொண்டேன். உனக்கு இன்னும் ஆயுள் இருக்கிறது. உன் ஆயுள் முடியும் பொழுது பற்றிக் கொள்கிறேன். ஆகவே உனக்கு பணிக்கு செய்ய வேண்டிய ஈம காரியங்களை விரைந்து செய். யார் கண்களுக்கும் தெரியாத தர்மதேவன் என் கண்களுக்கு தெரிந்திருக்கிறார். இதுவே நான் செய்த பாக்கியமாக இருக்கிறது. தாயே பராசக்தி, என் கணவர் உயிர் கண்டிப்பாக எனக்கு வேண்டும். நீதான் அதை நான் பெறுவதற்கு எனக்கு உதவி செய்ய வேண்டும். உன்னையே நம்பி அவரை பின்தொடரப் போகிறேன். நீதான் அருள் புரிய வேண்டும் தாய்.
பச்சை கிளியானால் பறந்தேனும் தேடுவேன் என்ன ஒரு அதிசயம்! என் உருவம் எவருக்கும் தட்டுப்படாது. சாவித்திரி என்னை பார்த்து விட்டாளே. கண்ணால் திரும்பி சின்னஞ்சிறியவளே, கோவப்படாமல் கேளுங்கள். என் கணவன் இல்லாத உலகத்தில் வாழ எனக்கு விருப்பமில்லை. அதனால் என் கணவன் உயிரோடு என்னையும் எடுத்து செல்லுங்கள். இல்லை என்றால் என் கணவன் உயிரை திருப்பி தாருங்கள். சாவித்திரி, உனது பதிவிரதா மகத்துவத்தினால் உன்னை மெச்சினேன். அதற்காக உனக்கு நல்ல அறிவுரைகளை கூறினேன். ஆனால் நீ மீண்டும் மீண்டும் என்னை பின்தொடர்கிறாய். நீ உன் இருப்பிடம் போய் சேர். வனத்திலே உற்று நடப்பதை விட்டு விடு வனிதா, விட்டு நடப்பதை விட்டு விடு வனிதா. இச்சை
எனக்கு தேவை என் கணவர் உயிர்தான். ஆனால் அதை மறந்து எனக்கு வேறு வரம் தருவதாக சொல்லி என் மாமனாருக்கும் மாமியாருக்கும் அவர்கள் இழந்த கண்கள் மறுபடி தெரிய வேண்டும் என்று எனக்கு வரம் கொடுத்திருக்கிறார். தாயே பராசக்தி, உன் கருணை எனக்கு இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். இருந்தாலும் எனக்கு தேவை என் கணவர் உயிர்தானே. இப்பொழுதே அவரை பின்தொடர வேண்டும். மீண்டும் இவன் கணவனின் உயிரை கேட்க வேண்டும். எங்கே நீயோ நானும் அங்கே உன்னோடு, எனக்கு சந்தன் என்ற ஒரு நாமோதயம் உண்டு. அதாவது கோபக்காரன் என்று அர்த்தம். ஆனால் சாவித்திரி என்னை வழிமறுத்தி கொண்டிருக்கிறாள். அவள் மீது எந்தவித கோபம் வரவில்லை. இருந்தாலும் அவளது மாமன் மாமிக்கு கண்ணொலி கேட்டால் கொடுத்து விட்டோம். இனி அவள் இங்கே வரைய மாட்டாள். எங்கே நீ வந்தாய், எங்கே நீ வந்தாய், இன்னமும் என்னை தேடி நீ எங்கே நீ வந்தாய், கடற்கரையோரமே முத்தி உனக்கு சொல்லி, எங்கே நீ வந்தாய், எங்கே நீ வந்தாய், எங்கே நீ வந்தாய். நான் இங்கு வந்தேன், என்னாத நோயை
உனது பதிவிரத மகத்துவத்தை மெச்சி உனக்கு ஒரு வரம் தருகிறேன். உன் கணவனது உயிரை தவிர வேறு ஏதாவது வரங்கள் தருகிறேன். ஐயனே, எனக்கு என் கணவர் உயிர்தான் முக்கியம். அதை தவிர்த்து வேறு வரம் தருவதாக தாங்கள் சொன்ன காரணத்தினால் உலகத்தில் என் தந்தையாருக்கு நான் மட்டுமே ஒரே செல்லப்பெண்ணாக இருக்கிறேன். என் தந்தையாருக்கு பின் நாடு ஆளுவதற்கு எனக்கு என் தந்தையாருக்கு ஒரு வாரிசு வேண்டும், எனக்கு ஒரு சகோதரன் வேண்டும் சுவாமி. தந்தேன் 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 எனக்கு தேவையானது என் கணவர் உயிர்தான். அதை தவிர அனைத்து வரங்களையும் தந்து கொண்டு இருக்கிறார். இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, இவரை பின்தொடர வேண்டும். இவர் பின்னால் சென்று என் கணவன் உயிரை எப்படியாவது நான் மீட்டு வர வேண்டும். எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? என்னை விட்டு உன் நினைவை பிரிக்க முடியுமா? இங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? என்னை விட்டு உன் நினைவை பிரிக்க முடியுமா? எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? சாவித்திரி அவளது தாய் தந்தையருக்கு ஆண்மகன் கேட்டுக்கொண்டால் அதை நாம் கொடுத்து விட்டோம். இனி அவள் இங்கே வரவே மாட்டாள், பார்த்துக்கொள்வோம். ஹலோ, நீ என்ன சொன்ன போதிலும் உனது கணவன் உயிரை என்னால் தர முடியாது. ஆகவே உன் இருப்பிடம் போய் சேர். வேண்டுமென்றால் இறுதியாக ஒரு வரம் தருகிறேன், கேட்டுக்கொள். ஐயனே, சுமங்கலி பெண்களுக்கு கணவன் தான் முக்கியம். ஆனால் என் கணவர் உயிரை நீங்கள் எடுத்துக்கொண்டு எனக்கு வேறு வரம் தருவதாக சொல்லுகிறீர்கள். இருந்தாலும் மனம் வந்து நானும் அதை கேட்கிறேன். பரமனேவல் நன்மை தீமை பகுதி கொண்டவா, கருணை கொண்டு ரட்சிக்கின்றவா,
சாவித்திரி, என் கணவர் உயிரை தர மறுத்து விட்டீர்கள். ஆமாம். இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு ஒரு குழந்தை வரம் கிடைத்தால் நன்றாக இருக்கும் ஐயனே. அதாவது கழுத்து புருஷன் இல்லை, வகுத்து புருஷனாவது வேணும்னு கேட்குறேன். சரி, பாலனொன்று நீ சனிக்காக உலகத்தில் வேடிக்கை இதுதான். காரணம் இல்லாமல் காரியம் நடக்காது என்று சொல்கிறார்கள். காரியம் இல்லாமல் காரணமும் ஆகாது. என் கணவர் உயிர் அவரிடத்தில் இருக்கிறது. எனக்கு குழந்தை வரம் தந்திருக்கிறார். கணவன் இல்லாத ஒரு பெண் எப்படி குழந்தை பெற முடியும்? மிக முக்கியமான ஒரு சந்தேகம். ஆமா, அவர்கிட்ட தான் போய் இதை கேட்கணும். கேளுங்க. அவரிடத்துல போய் கேட்கிறேன். இருந்தாலும் என் வாழ்வில் புது பாதை ஒரு வழியாக சாவித்திரி அவனது பெற்றோர்களுக்கு ஆண்மகளை கேட்டுக்கொண்டால் அதன்படியே கொடுத்து விட்டேன். இனி அவள் வரமாட்டாள். அடே கிங்கரியர்களே, அரண்மனை வாசல் கதவுடைய மூடுகள். இங்கிருந்து மீண்டும் வந்து விடுவாள். ஆம் பிரபு, முடியாச்சு பிரபு. 6 மணிக்கு முடிச்சாங்கல்ல. நான் வருவேன் என்று தெரிந்த கோட்டை வாயில் அடைத்து விட்டார்கள். தாயே பராசக்தி, இதுவே எனக்கு நீ இறுதியாக செய்யும் உதவி. இவ்வளவு தூரம் வந்து அவரை பார்க்க முடியாமல் சென்று விட்டார். என் நிலைமை என்னாகும் தாயே? அவர் கொடுத்த வரத்திற்கு நான் விளக்கம் கேட்க வேண்டும். அதற்காக கற்பிற் சிறந்தவள் என்பது உண்மையானால் இந்த கோட்டை வாயில் வேண்டும். சாவித்திரி, உனக்கு தான் கேட்ட வரத்தில் கொடுத்து விட்டேன். மீண்டும் ஏன் வருகிறாய்? கோவப்படாதீர்கள் சுவாமி, வரம் கொடுத்தீர்கள். ஆனால் அதில் ஒரு சிறு சந்தேகம். எனக்கு ஒரு சந்தேகம். இங்கே நீ யமனா நான் யமனா சொல்லு. அதில் சந்தேகமே இல்லை, நீங்க தான். அப்போ சொல்லு என்ன சந்தேகம்? எனக்கு சந்தேகம் மிக பெரியதாக இருக்கிறது. சொல்லு என்ன சந்தேகம்? உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. முக்கியமான விஷயத்தை கேட்கிறேன். கறக்க சுரப்பது என்ன? கறக்க சுரப்பது ஆவின் பால். இறக்க சுரப்பது என்ன? மணற்கேணி. அறுக்க சுரப்பது என்ன? அறுக்க சுரப்பது தென்னம்பாலை. சுகிக்க சுரப்பது என்ன? இதை போய் உங்கள் அப்பன்கிட்ட போய் கேள்வி, என்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்க. அப்பா மாதிரி உங்களை நீங்க வரம் கொடுத்ததுனால தகப்பன இருந்தா அப்படி கேட்பியா? அந்த கேள்வி கேட்பியா? கோவப்படக்கூடாது சுவாமி. வித்தில்லா சம்பிரதாயம் மேலுமில்லை கீழுமில்லை என்று பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது என் கணவர் உயிர் உங்களிடத்தில் இருக்கிறது. ஆமாம். எனக்கு குழந்தை பிறக்கும் என்று தாங்கள் வரம் கொடுத்திருக்கிறீர்கள். ஆமாம். எப்படி சுவாமி? என்னடா அவரை பார்ப்பதற்காக எம்மப்பட்டணம் வரை வர வேண்டிய
வேண்டியிருக்கிறது சுவாமி. ஒளிப்பால வாடா. ஓஹோ, அவரை பார்ப்பதற்குத்தான் அகில உலகம் சுற்றி அவர் மண்டலத்துக்கு தாங்கள் சென்று விட்டீரோ? எனக்கு முக்கியமான வரம் ஒன்று கொடுத்தார். என்ன வரம் கொடுத்து விட்டார்? அது எப்படி என்று எனக்கே புரியவில்லை. அதற்காக விளக்கம் கேட்கலாம் என்று வந்தேன். ஓஹோ, எனக்கு என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? குழந்தை பிறக்கும் என்று வரம் கொடுத்திருக்கிறார். குழந்தை வரம் வேண்டும் என்று குழந்தை வரம் கொடுத்து விட்டாரா? என் கணவர் உயிரை எடுத்து வந்து விட்டார். என் கணவர் உயிரை அவர் வைத்துக் கொண்டு எனக்கு குழந்தை பிறக்கும் என்று சொல்லுகிறார். இது எந்த வகையில் நியாயம்? எனக்கும் புரியவில்லை சுவாமி. அவரிடத்தில் கேளுங்கள். ஐயா பெரியாம்பல, என்னமோ தேடிக்கொண்டிருப்பதை போல தெரிகிறது. கீழே போட்டீரோ? 1000 ரூபாய் கிலோ போட்டு வாங்க சாமி. நினைத்ததை முடிக்கும் நீதிமான் இப்ப எதை எந்த சொல்லினால் இப்படி தலையை கீழே போட்டுக் கொண்டிருக்கிறேன்? கீழே பார்ப்பது எது? இதெல்லாம் உங்கள் வேலைன்னு எனக்கு தெரியும் சாமி. நாராயண, என்ன என்ன ஏது அப்படி என்பதற்கு இடமில்லை. இல்லை சாமி, நீங்கள் என்கிட்ட என்ன சொன்னீங்க? சாவித்திரி உயிரை பிடிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. நான் முடியும் சொன்னேன். சத்தியவான் உயிரை சொல்லி நீங்கள் என்ன போய் போனீங்க? நேராக போய் உங்கள் அப்பன் நான்முகன்ட்ட போயிருக்கீங்க. உண்டு. அவர்கிட்ட போய் என்ன சொல்லிருக்கீங்க? இந்த மாதிரி நான் தேவையில்லாமல் சாவித்திரிக்கு வரம் கொடுத்துட்டேன், அந்த வரத்தை நான் காப்பாற்றணும், என்ன செய்யணும் கேட்டோம். நீங்கள் போய் என்ன சொல்லணும்னா அவர் என்ன பண்ணார்? என் அப்பன் ஈசன் போய் முறையிட்டு சத்தியவானுடைய உயிரை பிடிக்கக்கூடாது என்று வரத்தை பெற்று அவர் எனக்கு கோபம் வரக்கூடியதை எடுத்துவிட்டு சாவித்திரி அவருடைய பதிவிரதா மகிமல் கேட்க 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 ஒவ்வொரு வரமாக நான் கொடுத்து விட்டேன். ஆகவே நீங்களோ நானோ ஒரு மட்டையில் ஒரு குட்டை என்பதை எடுத்து காட்டிய காரணத்தினால் சூரியபுத்திரன் தாங்கள், பிரம்மபுத்திரன் நான். ஆகையினால் இதில் என்ன என்ன நீங்க என்றுமே சொல்லுக்குள் சூழ்சமமாக வைத்து என் தந்தையிடம் சென்று யமனுக்கு கோபம் வராதிருக்கும்படி அடியேன் வரத்தை கேட்டு கொண்டு வந்தேன். எந்த வித குறையும் கிடையாது. ஆமா, இப்ப சத்தியவான் உயிரை பிடித்தும் மீண்டும் நீ வரம் கொடுத்திருக்கிறாயே. ஆமா. ஆக நீ வென்று விட்டாயா இல்லை தோல்வியுற்று விட்டாயா? இல்லை சுவாமி, இல்லை. நாம் இருவருமே வெற்றியும் அல்ல தோல்வியும் பெறவில்லை. சாவித்திரியின் பதிவிரதா மகிமையே வென்றிவிட்டது. ஆக இந்த உலகம் போற்று வண்ணம் கற்பு நிலைமையே உயர்ந்தது என்று சாவித்திரியின் மூலமாக எடுத்து காட்டியதுதான் இந்த ஒருமுகமாக இருக்கக்கூடிய உச்சாடனம் என்று போற்றக்கூடிய அந்த சக்தியினுடைய அமைப்பு இந்த சத்தியவான் சாவித்திரி. காளி, நீலி, துர்க்கை என்று போற்றக்கூடிய இந்த 3 சூலாயுதத்தின் நன்மையில் நடுவில் இருக்கின்றதே பாசம். அந்த பாசம் என்று போற்றக்கூடிய அந்த கபர் எது யாருடைய கபர் தெரியுமா? எம்மாதிரி முனிவருடைய ரோம சன்மருடைய முனிவருடைய ரோமத்தின் நன்மையில் இருக்கின்ற காரணத்தினால் எம்மாதிரி முனிவருடைய சொல்லும் செயலும் இந்த பூமியில் நிலைநாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினாலே நீ செய்தது தர்மம் என்பதை நிலைநாட்டிக் கொண்டாய். தர்மஹா. சாவித்திரி, உனது கூந்தலை அள்ளி முடித்துக்கொள். இதோ உனது கணவன் சத்தியவான் உயிரை திருப்பி கொடுக்கிறேன். நாரதரே, தங்களது பொற்குரங்களால் இவர்களுக்கு பூமாலை சூட்டி மீண்டும் அவர்களை அரசவையில் அமைத்து வருவாங்க. நன்றி. பெரியாம்பல சொன்னால் என்றுமே பெரியவர்கள் சொல்வதை இப்பேற்பட்ட இந்த யம சபையிலே புனிதமடைய வேண்டும். சத்தியவான் சாவத்தினுடைய கீர்த்தி ஓங்க வேண்டும். சத்தியம் வாழ்க, வாழ்க வளமுடன். நல்ல மழை பெய்ய வேணும்.
இந்த நாடகத்தை கண்டு ரசித்த நாடக கலா ரசிகர் பெருமக்கள் அனைவருக்கும் எங்களை சிறந்த முறையில் காவல்துறை பணியாற்றிய உயர்திரு காவல்துறை ஆய்வாளர்களுக்கும், சிறந்த முறையில் ஒளிவில் அமைத்திருந்த ஒளிபெருக்கி உரிமையாளருக்கும், சிறந்த ஒரு யூடியூப் சேனல் மாயகுலம் மாதவன் அன்பன் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாரர்களுக்கும், எங்களுடைய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் மாயாண்டிகளூர் அன்புள்ளங்கள் சார்பாக மனம் நிறைந்த நன்றி, வணக்கம்.